தெருநாய் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அனைத்து மாநில அரசுகளும் அலட்சியம் காட்டுகின்றனவா? அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் எழுப்பிய கேள்விக்கு சேலம் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். தெருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு இதே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். நீ இதே மாதிரியான பாதிப்புகள் சந்திச்சிருக்கீங்க? நான் பாதிப்பு ஏற்கனவே சந்திச்சிட்டேன். ஒரு 1.5 மாத அளவில் நான் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு போவோம். ஜேசிபி போகிறப்ப ஒரு 11 மணிக்கு போவோம், பைக்கில் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கடிச்சு 1 மாதமாக நம்மளால் கறி சாப்பிட முடியல. கவர்மெண்ட்டு அதை பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். நம்ம பைக்கில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பின்னாடியே பின்தொடர்ந்தே வருது. தமிழக அரசாங்கம் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து அந்தந்த வீதியிலையோ இல்லைன்னா அந்தந்த மாவட்டத்திலேயோ ஒரு தெருநாய்களுக்காக உணவு தயாரிக்கும் தொண்டு நிறுவனத்தை பார்த்து சார்ந்து அந்தந்த நாய்களுக்கு உணவு வைத்தால் கண்டிப்பாக எந்த நாயும் கடிக்கிறது கம்மியாக இருக்கும். நாய்க்கு ஏதோ ஒரு வியாதி உருவாயிருச்சு. அப்போ இந்த கோழி குடல் இல்லை இந்த கழிவு இது நிறைய சாப்பிட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனை நாய்க்கு கட்டாயம் வந்தது காரணமே. இப்போ சும்மா அந்த கருத்தடைப்பு இதுன்னு ஊசி போடுறோம். ஊசியெல்லாம் வேஸ்ட்டு. ஊசி எதுக்குமே அது பிரயோஜனமே இருக்காது. இப்போ நாய்க்கு ஊசி போடுறது வேஸ்ட்டு. பழைய மெத்தடில் எடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்கும். தெருநாய்கள் கருத்தடை பண்ணி அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்றாங்க கருத்தடை பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. அந்த நாய்கள் உற்பத்தி இன்னும் அதிகமாக தான் இருந்துச்சு, கம்மியானதே இல்லை. இரவு நேரத்தில் பொதுமக்களும் சரி யாருமே போறது பயந்துக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளும் ரொம்ப சிரமப்படுறாங்க. தமிழக சேர்ந்த பொதுமக்களுக்கு ரேபிஸ் நோய் வந்தால் என்ன பண்ணோம், தெருநாய்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லி அது கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தெருநாய்களை கருணை கொலை செய்ய ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைங்க இந்த பக்கம் போக முடியல. ஸ்கூல் பிள்ளைங்க நாயும் பிரச்சனை நிறையா இருக்குது, கடிக்கிறதுக்கு வருது. நாம் தான் மாநகராட்சியில் சொல்லணும் அப்படின்னாக்கா மாநகராட்சியில் சொன்னால் அவங்க எந்த இதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நீங்கள் போய் எழுதி வைங்கிறாங்க. எழுத தெரிஞ்சவங்க எழுதி வைப்பாங்க, எழுத தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லிட்டு தான் வர முடியும். தெருநாய் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு சேலம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.